ஏங்க, யாருக்கு ஃபோன் பண்ண நினைச்சீங்க? ஏன் வச்சுட்டு வந்துட்டீங்க? என்னத்த சொல்றது? நடராஜனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். லைனே கிடைக்கல. அவன் ஊர்ல இல்லை போல இருக்கு. ஆமா, பிள்ளைங்கள்லாம் எங்க? உள்ளதான் இருக்காங்க. உங்க அக்கா ஃபோன் பண்ண விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அப்பா, இது பாரு லட்சுமி, நாம இப்ப பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிற விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியவே கூடாது. அதுலேயும் முக்கியமா சாந்திக்கு மட்டும் தெரியவே கூடாது. சரிங்க. என்ன, சாந்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நேரா விஸ்வநாதன் கிட்ட போய், அங்கிள் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரதட்சணையா நாங்க போடுறதா சொன்ன 30 பவுன் நகைய இப்போதைக்கு எங்களால போட முடியாது அப்படின்னு சொல்லுவா. அவரும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க வெறுமை பொண்ணை அனுப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லிடுவாரு. அது நமக்கு அவ்வளவு மரியாதையா இருக்காது. அதனாலதான் சாந்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்கிறேன். அப்போ பணத்துக்கு என்னங்க பண்ணுவீங்க? பாப்போம், ஆண்டவன் இருக்கான், ஏதாவது வழி காட்டாமையா போயிடுவான். என் ஃப்ரெண்டு மெக்கானிக் மூர்த்தி இருக்கான், நட்ராஜ் மாதிரி. அவனும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட உதவின்னு கேட்டு போனதே இல்லை. அவனை போய் கேட்டா கண்டிப்பா உதவி பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்க்கறேன், நாளைக்கே அவனை போய் பார்க்கறேன். கண்டிப்பா ஏதாவது வழி பிறக்கும். இவளை மொத்தமாக கழட்டி விடலான்னு பார்த்தா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்க வச்சுட்டால. ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம். பூஜா உனக்கு எப்படி தெரியும்? ஓ, இதானா? ஷாப்பிங்ல இருந்து நீ இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஒருவேளை உனக்கு என் கூட ஷாப்பிங் வர பிடிக்கல, அதனாலதான் உம்முன்னு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன். சாரி, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இது பாரு மீரா, பேச்ச மாத்தாத. உனக்கு எப்படி பூஜாவை தெரியும்? அதை மட்டும் சொல்லு. சொல்றேன், அவசரப்படாத. அவசரப்பட்டு தானே நானே மாட்டிக்கிட்டேன். உன் கல்யாண இன்விடேஷனை சாந்தியோட தம்பி தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். யார் நீங்க? என் பேர் ராஜா. என்ன எப்படி உங்களுக்கு? நான் கௌதமுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். கௌதம் உங்ககிட்ட என்ன பத்தி நிறைய சொல்லியிருக்காரா? இந்த இன்விடேஷன் சொல்லும், படிச்சு பாருங்க. அவன் அக்காவோட வாழ்க்கையை அவனுக்கு காப்பாத்தி ஆகணும். உன்னோட சுயரூபத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்னான். நானும் அந்த இன்விடேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவங்க சாந்தியோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பா என்ன ஆசீர்வாதம்? இவங்க கௌதமோட லவர் தான். கௌதமும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லவ்ங்கிற கலர் பூசாத. இங்க நடந்த விஷயம் எதுவுமே தயவு செஞ்சு சாந்தி கிட்ட சொல்லாதீங்க. அதுக்காக மறைச்சிடுங்கன்னு சொல்லல, மறந்துருங்கப்பா. இதான் நடந்தது கௌதம். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இதுதான்னா நீ இதை என்கிட்ட அங்கேயே கேட்டிருக்கலாம், பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சுக்கிட்ட. மலேசியாவில் இருக்கும்போது கேட்டிருந்தா பிரச்சனை மலேசியாலேயே முடிஞ்சிருக்கும். இந்தியா வரைக்கும் இழுத்துட்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. நல்ல வேலை இவ போய் அங்கே என் லவ்வர் அப்படி இப்படின்னு உண்மையை சொல்லலை. மூர்த்தி. அடடா, வா கணேசா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் மெஸ்ஸெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் நல்லா இருக்கேன். மெஸ் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்ன சாப்பிட்ற? கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்ற? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. அப்புறம் என்ன, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படிப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும்? கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு தானே இருக்கும். சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு? சொல்லு கணேசா. அப்புறம்
மூர்த்தி, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். என்ன கணேசா, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, சாந்தி கல்யாணத்துக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. லக்ஷ்மியோட அக்கா வீட்டில் ஏதோ ஹெல்ப் பண்ணி பணம் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ கடைசி நிமிஷத்தில் முடியலன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு 2 லட்சம் ரூபா அவசரமாக தேவைப்படுது. நீ கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணேன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். திடீர்னு இப்படி வந்து கேட்டா எப்படி கணேசா? 2 நாளைக்கு முன்னாடி தான் உரம்பர பையன் ஒருத்தன் காலேஜில் டொனேஷன் கட்டணும்னு இருந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். முதல்ல சொல்லியிருந்தா அப்படியே வச்சிருந்திருப்பேன். நீ இது வரைக்கும் என்கிட்ட பணம் கேட்டதில்ல, முத கேட்குற. என்னால் தர முடியலையே கணேசா. பரவாயில்ல மூர்த்தி. இல்லை கணேசா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஆமாம் கணேசா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் இருக்காரு. அவர்கிட்ட இப்போதைக்கு பணம் வாங்கலாம். ஃபைனான்சியர் கிட்ட போய் பணம் வாங்குறதுன்னா வட்டி ரொம்ப அதிகமாகுமே மூர்த்தி. அப்படியெல்லாம் இல்லை, நான் கூட என் பிஸ்னஸ்க்காக அவர்கிட்ட தான் வாங்குவேன். சரி, எப்படியோ இப்போதைக்கு பணம் கிடைச்சா அது ரொம்ப நல்லது எனக்கு. சரி கணேசா, வா தம்பி, கடையை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சரிண்ணா. வா அதே. அந்த ராமசாமி உடனே பணத்தை கொடுத்தானா இல்லையா? என்ன செட் இப்படி பேசுற? இந்த ஆதி போன வேலை என்னைக்காவது கெட்டு போயிருக்குதா? அப்படின்னா கேட்டதும் பணத்தை கொடுத்துட்டானா? அது எப்படி செட்டு கேட்டவொன்னு கொடுப்பான்? இந்த ஆதி சேல கேட்ட பயந்து கொடுத்துட்டான். சரி, முதல்ல பணத்தை என்ன சரியா இருக்கான்னு பாரு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அந்த கதைலாம் வேணாம் செட்டு, முதல்ல பணத்தை என்ன. ம் கரெக்டா இருக்காது. இந்த பார் செட்டு, இனிமேல் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து என்ன நிமிஷப்படுத்தாத. யாராக இருந்தாலும் பார்த்து கரெக்டாக கொடு. ஓகே, ம் நான் வரேன். ஓகே, போயிட்டு வா. நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ம் மறந்துட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்? நானும் இந்த பணத்தை கொடுக்க மறந்துருந்தா? உன் பணத்தில் மட்டும் நீ கரெக்டாக இரு, மற்றவங்களுக்கு கொடுக்குறதா மட்டும் அப்படியே. இது ஒரு நாள் ஒன்று வைக்கிறேன், வரேன். வா. பாத்தியா அவன் கை காசு கொடுக்க எப்படிலாம் யோசிக்கிறான்னு? ஆமாண்ணா. இந்தா வா கணேசா, மேலே தான் போகணும். இது பூஜாவோட அப்பா மாதிரி இல்லை? ஆமா தல, அவரே தான். அவர் எதுக்கு இங்கே வந்தாரு? வெயிட் பண்ணி பார்ப்போம். செட்டு, வணக்கம் செட்டு. வாங்க. வணக்கம். உட்காருங்க. இவர் என் ஃப்ரெண்டு. அப்படியா? கல்யாணத்துக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. எவ்வளவு பணம் தேவைப்படுது? 2 லட்சம். 2 லட்சமா? அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியாது. சேட்டு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். இவரை நம்பி எப்படி 2 லட்சம் தர முடியும்? ஐயா, நீங்கள் என்ன நம்பி தர வேண்டாம், என் மெஸ்ஸை நம்பி கொடுங்க. வேணா என் மெஸ்ஸோட டாக்குமெண்ட்டை நான் கொண்டு வந்து தர்றேன். இல்ல இல்ல, அவ்வளவு பணம் தர முடியாது. சரிங்க, அப்போ நாங்கள் வரோம். வாங்க. வரோம் சேட்டு. சரி, நீங்க இரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி சரி. செட்டு, அந்த ஆள் எதுக்கு வந்தாரு? ஃபைனான்ஸ் ஆஃபீஸுக்கு எதுக்கு வருவாங்க? பணம் கேட்டுதான். சரி, நீ என்ன சொன்ன? பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். யோ, நான் இப்போ தானே பணம் கொடுத்தேன். நீ தானே அதை சொன்ன, பணம் கொடுத்தா ஆளை பார்த்து கொடுன்னு. அந்த ஆளை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் நெத்தியில பட்டையும் அவன் எனக்கு பட்டையை போட்டானா? நீ சொல்றதும் சரிதான். என்ன அதே ரொம்ப யோசிக்கிற? சரி, நான் இப்போ கொடுத்த பணத்தை கொடு. யோ, கடனாயா? பணம் வந்தோன்னு திருப்பி கொடுத்துறேன், கொடு. என்னவோ, இந்தா. சரி, நான் வரேன். இதே வச்சுக்கோ. என்ன தல, குத்த பணத்தை வாங்கி வந்தீங்க?
எல்லாம் ஒரு காரணமாக தான். சரி வா போலாம். ஹலோ. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அதான் நீ கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்து இனிமே தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னா இல்லையா? நீயும் ஃபோன் பண்ண மாட்டேன்னு தானே சொன்ன? சொன்னேன், நான் இல்லைங்களே. ஆனா என்ன பண்றது, வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது. எனக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற மகாலட்சுமி நீங்க தான். அதான் ஃபோன் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு, நானும் ஃபோன் பண்ணேன். இங்க பாரு, எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். எனக்கு அர்ஜென்ட்டா 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என்னது 10 லட்சமா? என்னால அவ்வளவு பணத்தை தர முடியாது. என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட நிறைய நகை இருக்கும்ல. அதுல அந்த வைர நெக்லஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. இனிமேல் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னால முடியாது. அது எங்க மாமனார் வீட்ல போட்டது. அந்த நெக்லஸ் இல்லனா வீட்ல நிறைய பிரச்சனை வரும். அப்போ உங்க போட்டோவை நெட்ல விட்டா பிரச்சனையே வராதா மேடம்? வைர நெக்லஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனா உங்க லட்சணத்தை நெட்ல பார்த்தா எந்த காரணம் சொல்லியும் தப்பிக்க முடியாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இப்போ நகை எதுவும் என் கையில இல்ல. அதுவும் இல்லாம எங்க வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. அப்போ வைர நெக்லஸ் இல்லனா கண்டிப்பா என்ன கேட்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, ஒண்ணு பண்ணலாம். நேரா கல்யாண மண்டபத்துக்கு வரேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்க வச்சு உங்க வைர நெக்லஸை கைட்டி தரீங்க. ஐயோ, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? இதே கேள்விய நான் திருப்பி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேடம். நிறைய டைம் எடுத்துக்கங்க. நான் யோசிங்கன்னு சொன்னது உங்க வாழ்க்கையும் சேர்த்து தான். நான் அப்புறம் கால் பண்றேன், ஓகே? ஏண்டா என்னடா ஃபேஷன் ஷோடா நடந்துட்டு இருக்குது? 2 பேர் பெப்பரப்பே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது ஐடியாஸ் சொல்லுங்களான்னா நிக்கிறாங்க பாரு. தல, நீங்க எதுக்கு இவ்வளவு பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்? இது ரொம்ப ஓவரா தெரியல. எது நான் பூஜா லவ் பண்றேன்னா போட்டேன்னா ஐடியாஸ் சொல்லுங்கன்னா கருத்து சொல்லிட்டு இருக்கிற. இதை பார், இது மாதிரிலாம் கருத்து சொன்னா கழுத்து அறுத்துருப்போம். வந்து சேர்ந்துருக்கேன் நமக்கு. தல, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன திட்டக்கூடாது. யார் நீ? சொல்லு. நேரா அந்த பொண்ணு வீட்லயே கொண்டு போய் பணத்தை கொடுத்தா? ஏண்டா இது எனக்கு தெரியாதா? 2 பேரும் சுத்த வேஸ்ட்ரா. நல்லா முட்டை தின்னுட்டு வயிற்ற வளர்த்து தொப்பையை மட்டும் வளர்த்துட்டு ஆளு சைஸையும் பாரு. உங்ககிட்ட எல்லாம் போய் ஐடியா கேட்டனே. தல, பேசாம ஒட்டு தாடி வச்சுன்னு போனா என்ன? தல, தல, ஏற்கனவே நம்ம ரவுடின்னு பேர் எடுத்துருக்கோம். இதுல வேற ஒட்டு தாடியை வச்சுட்டு போனோம்னா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாமெல்லாம் ஜெயில தான் இருக்கணும். அப்புறம் பூஜாக்கு தாலி கட்ட முடியாது. மாமியார் வீட்டில் போய் களி தான் தின்னுட்டு இருக்கணும். எப்படியாவது என்னை பார்த்து அவளுக்கு நல்லவன் தோணும், நல்ல பேர் வாங்கணும். என்ன பண்றது?
முருகா 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 எல்லாரையும் காப்பாத்து முருகா 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 முருகா. எப்படி தல இந்த கெட்டப்பு? இதுதான் சரியான கெட்டப். இந்த கெட்டப்ல பார்த்து என்ன எப்படி தெரியுது? ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க தல. அப்போ ஓகே, இந்த கெட்டப்லயே போய் பூஜா அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துடலாம். அது எப்படி தல உங்க ஒருத்தரால மட்டும் இப்படி அடிக்கடி கெட்டப்ப சேஞ்ச் பண்ண முடியுது? அதுதான் ஆதி. சும்மா மசமசன் பேசி நிக்காம பணத்தை எடுத்துட்டு வாங்க. ஓகே தல. சரி தல. பூஜா, உனக்காக இந்த கெட்டப்ல எத்தனை கெட்டப் போனாலும் நான் போடுவேன். ஐ லவ் யூ செல்லம். ஹாய் அசோக் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி? நீங்க யாரு? என் பேரு பிரியா. நான் அஜயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை பத்தி அஜய் என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்கான். ஆமா, நந்தினி அக்கா எங்க இருக்காங்க? மேல ரூம்ல இருக்காங்க. தேங்க்ஸ் சார், நான் அக்காவை பார்த்துட்டு வரேன். ஏய். அக்கா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? உங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. ஒன்னும் இல்ல, லேசா தலைவலி. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க. அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. நீங்க அடிக்கடி ஒருத்தரை சந்திச்சு பேசிட்டு இருக்கீங்களா? அவரால் ஏதாவது பிரச்சனையா? இல்ல. உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். பிரியா, அது என்னன்னா, பிரியா, கல்யாணம் நானும் ஃப்ரெண்ட்லியா பழகிறத ஒருத்தன் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி என்ன மிரட்டி பணம் கேட்டு தொந்தரவு பண்றான். இப்ப கூட நீ வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினான். நான் பணம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் நகைய கொடுன்னு கேக்குறான். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன். அக்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆமா, கல்யாண் கேரக்டர் எப்படி?